பன்ருட்டி அருகே உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கானோர் முன்னிலையில் பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தரங்கம்பாடி அருகே உள்ள வேம்படி மாரியம்மன் கோயிலுக்கு காவிரி ஆற்றங்கரையிலிருந்து காவடி எடுத்து வந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவை மாச்சாம்பாளையத்தில் சீட்டு நடத்தி 83 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். வீட்டிலிருந்தபடியே மாதாந்திர சீட்டு நடத்தி வந்த சங்கீதா சீட்டு முதிர்வடைந்த பின்னரும் அசலையும் வட்டியையும் கொடுக்காமல் ஏமாற்றி வந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் அளித்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கொடைக்கானல் ஆனைகிரி மலை, பாலாறு 5 வீடு மற்றும் சிறுவாட்டுக்காடு உள்ளிட்ட பகுதிகளை யானை வழித்தடங்களாக வனத்துறை தேர்வு செய்துள்ள நிலையில் தங்களிடம் கருத்து கேட்காமல் தன்னிச்சையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இந்த பகுதிகள் யானை வழித்தடங்களாக அறிவிக்கப்பட்டால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கும் என கூறி அவர்கள் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த 5 வழித்தடமும் நடைமுறைக்கு வந்தால் ஒட்டுமொத்த கொடைக்கானலும் அழியக்கூடிய நிலை ஏற்படும். யானை காரிடர் சென்று வழித்தடம் வந்துவிட்டால் அந்த நிலங்களை அரசு கையகப்படுத்தும். இதுதான் ஊட்டி போன்ற இடங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒட்டுமொத்த மலையில் இருக்கக்கூடிய சுற்றுலா மற்றும் விவசாயம் அனைத்துமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு மோசமான நிலை இருக்கின்றது. மணப்பாறையில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று இரவு இடி மின்னலுடன் சுமார் 1.5 மணி நேரத்திற்கு கனமழை பெய்தது. மானாமதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1/2 மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிவகாசி அருகே திருத்தங்கல் பாலாஜி நகரில் அரசு பள்ளி ஆசிரியர் தம்பதியர் லிங்கம், பழனியம்மாள், மகன், மகள் மற்றும் மகளின் 3 மாத பெண் குழந்தை ஆகிய 5 பேரும் கடந்த 23ஆம் தேதி வீட்டில் தற்கொலை செய்து கொண்டு இறந்த வழக்கில் அவர்கள் கந்துவட்டி கொடுமையால் இறந்தது குறித்த வாக்குமூல வீடியோ வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் ஆசிரியர் லிங்கத்துக்கு கடன் கொடுத்து கந்துவட்டி கேட்டு மிரட்டியதாக 6 பேரை கைது செய்துள்ளனர். சென்னை ராயபுரத்தில் காதல் திருமணம் செய்து கொண்டு 4 மாதங்களே ஆன நிலையில் பெண் காவலர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூரைச் சேர்ந்த பிரியங்காவும் தருமபுரியைச் சேர்ந்த சேகரும் ராயபுரம் காவல் நிலையத்தில் ஒன்றாக பணியாற்றி வந்தபோது காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்ததாகவும் இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்தபோது பிரியங்கா மின்விசிறியில் தூக்கிட்டு கொண்டதாகவும் கூறப்படுகிறது. மேட்டுப்பாளையத்தில் குப்பைகள் அகற்றப்படாதது குறித்து கேள்வி எழுப்பிய கௌதம் என்ற இளைஞர் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் கவிதா, அவரது கணவர் புருஷோத்தமன், மகன் கார்த்திக் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கழுத்து எலும்பில் முறிவு ஏற்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் கௌதம் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் மீதும் அவரது தாயார் மீதும் தம்மை தாக்கியதாக பெண் கவுன்சிலர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொன்னமராவதி அருகே கீழப்பேகுப்பட்டி ஏனமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 750 காளைகளை அடக்க 250 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். இதேபோன்று மானாமதுரை அருகே பெரும்பச்சேரி சமயன கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடந்த ஜல்லிக்கட்டில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன.
காளைகள் முட்டியதில் மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சூப்பர் 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 மாடு புடிவாரு ஓடியா தங்க ஓடியா சூப்பர் 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 மாடு புடிவாரு ஓடியா. கோவை மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் குளக்கரைகளில் ரோந்து மற்றும் தூய்மை பணிகளை மேற்கொள்ள அதிநவீன வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கோப்லர் மற்றும் டொலிவா ஆகிய 2 வாகனங்கள் தூய்மை பணிகளுக்காகவும், சேரியாட்டி என்ற வாகனம் பாதுகாவலர்கள் ரோந்து பணிக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. கோப்லர் என்ற வாகனத்தில் வேக்யூம் கிளீனிங் முறையில் தூய்மை பணிகளை மேற்கொள்ளலாம். டொலிவா என்ற வாகனத்தில் உள் அமர்ந்து கொண்டே தூய்மை பணிகளையும் செய்யும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. யூடியூபை பார்த்து திருடுவது எப்படி என்று தெரிந்து கொண்டு தனது திருமணத்துக்காக செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படும் சிவில் என்ஜினியர் சென்னையில் கைது செய்யப்பட்டார். தாம்பரத்தை அடுத்த சேலையூரில் சில நாட்களுக்கு முன் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் 2 பெண்களிடம் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நகை பறிப்பில் ஈடுபட்ட மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த அருணாச்சலம் என்ற இளைஞரை கைது செய்த போலீசார் வரும் 10ஆம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த அருணாச்சலம் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஏற்பட்ட 15 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை ஈடுகட்ட நகை பறிப்பில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை தொடக்க வேளாண் உற்பத்தியாளர்கள் விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் இன்று 1,83 லட்சம் ரூபாய்க்கு மஞ்சள் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கோவை டாடாபாத்தில் உள்ள கியூட்டிஃபை என்ற அழகு நிலையத்தில் வாங்கி பயன்படுத்திய ஸ்கின் கிரீமால் முகத்தில் புண்கள் ஏற்பட்டதாக பெண் ஒருவர் தொடுத்த வழக்கில் 35,000 ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு அழகு நிலையத்துக்கு நாமக்கல் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கருப்பாக இருப்பவர்கள் வெளுப்பாக மாறலாம் என ஆசை வார்த்தை கூறிய அழகு நிலையத்திடம் 2 டப்பாக்களில் கிரீம்களை வாங்கியதாகவும், முகத்தில் புண்கள் வந்தது பற்றி கேட்டபோது அழகு நிலையத்தினர் தம்மை மிரட்டியதாக அப்பெண் கூறியிருந்தார். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியின் போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் ஒப்பந்ததாரருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கடம்பூர் மலைப்பாதையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை போடப்படுவதால் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் சுமார் 1 மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது.